அன்னபூர்ணி, ஏன் இப்படி சொல்ற? நம்ம வீட்டுல இருக்கிற சூழ்நிலைதான் என்ன இப்படி எல்லாம் பேச வைக்குது. நானும் நம்ம பொண்ணு நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சிருந்தா நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்களா? உங்களுக்கு கொஞ்சமாவது என் மேலயும் ஆஷா மேலயும் அன்பு பாசம் இருக்கா? அப்படி நான் என்னமா செஞ்சுட்டேன்? நீயே சொல்லு. இன்னும் என்னத்த சொல்றது? நீங்க இங்க கம்பிக்கு பின்னாடி நிம்மதியா வந்து உட்கார்ந்துட்டீங்க. அன்னபூர்ணி, அங்க ஆஷாவுக்கு சோறு தண்ணி இல்லாம சித்திரவதை பண்ணி வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டாங்க. இந்த கவலையில சாவு வந்து தொலைக்காதான்னு ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்பவாவது உங்க பிடிவாதத்தை விடக்கூடாதா? என்னது? நான் என்ன பிடிவாதம் பிடிக்கிறேன் அன்னபூர்ணி? இன்னுமா உங்களுக்கு புரியல? அவங்க கேட்கிற ஏதோ டாக்குமெண்ட்ஸ் அது கொடுத்து தொலைச்சிட்டா நாம இப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டி இருக்குமா? தயவு செஞ்சு அதெல்லாம் கொடுத்துருங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சத்தியம், தர்மம், நியாயம், நீதி இதானே நீங்க சொல்ல போறது. உங்களை கைப்பிடிச்ச நாள்ல இருந்து இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. இப்படி பேசிட்டா நம்ம குடும்பமே சின்ன பின்னம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நான் சொல்றது என்னன்னா, போதும். நீங்க சொன்னதும் போதும், நான் கேட்டதும் போதும். கொலைகார, மோசக்கார, தேச துரோகி இவெல்லாம் ராஜாவாட்ட ஊரை சுத்தி வரா. நியாயம் தர்மம்னு பேசுற நீங்க ஜெயில இருக்கீங்க. பொண்டாட்டியும் பொண்ணையும் சந்தி சிரிக்க வைக்கிற உங்க நீதி நேர்மை எல்லாத்தையும் கொண்டு போய் நெருப்புல போடுங்க. தயவு செஞ்சு அந்த டாக்குமெண்ட்ஸ் ஒப்படைச்சிடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் விஷத்தை கொடுத்து ஒரே எங்களை கொண்டுடுங்க. அன்னபூர்ணி ப்ளீஸ் என் பேச்ச கேளு. அன்னபூர்ணி, என் மனைவி கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். என் மனைவியையும் பொண்ணையும் நான் கண்ணீரை விட வச்சுட்டேன். அன்னபூர்ணி, அன்னபூர்ணி என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிருமா. அராஜக அரசியல்வாதிங்க, தேச துரோகிங்க, லஞ்ச அதிகாரிங்க செய்யற அட்டுழித்தால இந்த நாட்டுல கோடான கூட அப்பாவி மக்கள் எவ்வளவோ கொடுமைகளுக்கு ஆளாகிறாங்க. இன்னைக்கு இந்த நிலைமை என் குடும்பத்துக்கே வந்துருச்சு. என் வீரத்துக்கு அடையாளமா அசோக சக்கரம் பதக்க வாங்கின என் உயிரையும் உடலையும் சத்தியத்துக்கு தியாகம் செய்வனே தவிர என் குடும்பத்தோட சுகத்துக்காக என்னைக்கும் பலி கொடுக்க மாட்டேன். என்னைக்கும் பலி கொடுக்க மாட்டேன். என்னைக்கும் பலி கொடுக்க மாட்டேன். அது எங்கே சிறையில் வாடுதிங்கே, நியாயம் அது எங்கே தர்மம் மயங்குதிங்கே. நெஞ்சத்தில் எரிமலையும் வெடிக்காதோ, வஞ்சத்தை அது உலகில் அழிக்காதோ. இனியும் பொறுமை உனக்கு எதற்கு? எழுந்திரு, தடையை உடைத்து சிறையை தகர்த்து புறப்படு. ஆக்ரோஷம் காட்டு, ஆக்ரோஷம் காட்டு. நீதி அது எங்கே சிறையில் வாடுதிங்கே, நியாயம் அது எங்கே தர்மம் மயங்குதிங்கே. நெஞ்சத்தில் எரிமலையும் வெடிக்காதோ, வஞ்சத்தை அது உலகில் அழிக்காதோ. இனியும் பொறுமை உனக்கு எதற்கு? எழுந்திரு, தடையை உடைத்து சிறையை தகர்த்து புறப்படு. ஆக்ரோஷம் காட்டு, ஆக்ரோஷம் காட்டு.
தடுப்பவர்கள் கிடையாது. உன்னை ஜெயிப்பதற்கு ஆளேது? பொறுமைக்கு பூமியிலே மதிப்பேது? புயலாகி எழும்போது தடையேது? சுகமொன்றே குறியாகி பணத்தாசை வெறியாகி பகையாகும் சொந்தங்கள் இருந்தென்ன லாபங்கள்? இதை எண்ணி கண்ணீரில் வாடாத வீணே, பழிதீர போராடவே அஞ்சாத நீயே. நீதி அது எங்கே? சிறையில் வாடுதிங்கே. நியாயம் அது எங்கே? தர்மம் மயங்குதிங்கே. நெஞ்சத்தில் எரிமலையும் வெடிக்காதோ, வஞ்சத்தை அது உலகில் அழிக்காதோ. இனியும் பொறுமை உனக்கு எதற்கு? எழுந்திரு, தடையை உடைத்து சிறையை தகர்த்து புறப்படு. ஆக்ரோஷம் காட்டு, ஆக்ரோஷம் காட்டு. வாழ்க்கை பாதையிலே பூவில்லை, முள்ளில் நீ நடந்து சென்று பலனில்லை. கல்லான மனங்களங்கு மாறாது, காலங்கள் பாடம் சொல்ல மறக்காது. உன் தோளில் பலம் உண்டு, உன் நேர்மை துணை உண்டு. புலி பாய்ந்த எழுந்தால நரியெல்லாம் ஓடாதா? சதிகார பாவங்களை நீ வீழ்த்தி நில்லு. முழங்கட்டும் ஜெயபேரிகை முன்னேறி செல்லு. நீதி அது எங்கே? சிறையில் வாடுதிங்கே. நியாயம் அது எங்கே? தர்மம் மயங்குதிங்கே. நெஞ்சத்தில் எரிமலையும் வெடிக்காதோ, வஞ்சத்தை அது உலகில் அழிக்காதோ. இனியும் பொறுமை உனக்கு எதற்கு? எழுந்திரு, தடையை உடைத்து சிறையை தகர்த்து புறப்படு. ஆக்ரோஷம் காட்டு, ஆக்ரோஷம் காட்டு. நினைச்ச அந்த பாவிங்க வீட்டுக்கு பாம்பு வச்சிட்டானுங்க. நியூஸ் கேட்டீங்கல்ல? சூரப்பனை நான் கைது செஞ்சப்போ இதே டிவில என்ன பாராட்டி பரிசு கொடுத்ததை காட்டினாங்க. இன்னைக்கு என்ன பிடிச்சு கொடுத்தா ₹1,00,000 பரிசு கொடுக்கறதா அறிவிச்சிருக்கிறாங்க. என் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. என் மனைவியை இழந்தேன், என் பொண்ணையே இழந்தேன். எனக்குன்னு யாரும் இல்லை பாட்டிமா, யாருமே இல்லை. என் குடும்பத்தையே நாசமாக்கின அந்த டிஐஜி விஸ்வநாதன், ஹோம் மினிஸ்டர் ரங்கநாதன் 2 பேரையும் தீர்த்து கட்டுற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை. விஸ்வநாத், இப்ப நமக்கு ஜாலி, சந்தோஷம், நிம்மதி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரே வழி தாங்க. எடுத்துக்க, புல்லாடி இடி. விஸ்வநாத், இந்த ராஜசேகர க்ளோஸ் பண்ணிட்டா நமக்கு இனிமே எந்த ப்ராப்ளமும் வராது. அதுக்கப்புறம் நம்ம பிசினஸ்ல கோடி கோடியா சம்பாதிக்கலாம். அவன் கதையை க்ளோஸ் பண்றதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன் சார். அவன் எந்த அதல பாதாளத்துல பதுங்கி இருந்தாலும் சரி, நம்ம அடி ஆளுங்க அவனை வெறி நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டு அவன் கதையை முடிச்சிருவாங்க சார். குட், வெரி வெரி குட். அந்த வேலையை சீக்கிரம் செஞ்சு தொலையா. அவனுக்கு நம்ம மேல பழி தீர்க்கணுங்கிற வெறி இருக்கும். நம்மளை வேட்டையாட முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். நாம அவன் கதையை முடிக்கிற வரைக்கும் நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்க கூடாது, தனித்தனியா தான் இருக்கணும். என்ன சொல்ற விஸ்வநாத்? ஓகே. தொட்ட விஸ்வநாத் ஸ்பீக்கிங். ஏயா விஸ்வநாத், நான் தான் ஹோம் மினிஸ்டர் ரங்கநாதன் பேசுறேன். ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். போன்ல எல்லாம் சொல்லக்கூடாதியா, நேர்ல தான் பார்த்து பேசணும். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு மகாபலிபுரம் ரோட்ல ஒயிட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்க புறப்பட்டு வந்துரு. வெரி வெரி கான்பிடென்ஷியலா சார்? அதான்யா, மறந்துடாத, புறப்பட்டு வந்துரு.
ஓகே சார், டெஃபினட்டா வரேன். அப்பா மகனே வா. ஹலோ, நான் டிஜி விஸ்வநாத் பேசுறேன். அந்த ராஜசேகர் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் இப்போ மகாபலிபுரம் ரோட்ல போயிட்டு இருக்கேன். சென்ட் யுவர் மொபைல் போலீஸ் இமிடியேட்லி. கம் ஆன், குயிக். உப்பு கண்டம் போடுறேன்னு என்ன பார்த்து சொன்ன இல்லடா, அத நான் செய்யறேன்டா. பொதுமக்களை பாதுகாக்க அரசாங்கம் கொடுத்திருக்கிற புனிதமான இந்த யூனிஃபார்ம திருட்டு ஊழல் லஞ்சத்துல ஊறி போனவன் உடம்புல இருந்து முதல்ல காட்டுறான். வேண்டாம் ராஜசேகர். ஐ சே ரிமூவ் யுவர் யூனிஃபார்ம் ப்ளீஸ். வேண்டாம். வலிக்குதா? வலிக்குதாடா? வலிக்குதா உனக்கு? ஒரு அடிக்கே இப்படி ஆடி போயிட்டியாடா. என் பொண்ண கர்ப்பிணியா இருந்தவள இதே மாதிரி போலீஸ் பெல்ட்டால் தான் அடிச்ச. அவ எவ்வளவு துடிச்சிருப்பான். என் பொண்ணு எப்படி துடியா துடிச்சிருப்பான். அந்த வேதனையை நீ தெரிஞ்சுக்க வேண்டாமாடா? ராஜசேகர், வேட ராஜசேகர், என்ன ஒண்ணு பண்ணிடாது. ஒண்ணு பண்ணாது. என்ன விட்டு ராஜசேகர், என்ன கொன்னுடாத. என் வீட்டுக்கு பாம்பு வச்சு என் குடும்பத்தை அழிச்ச ஒன்ன விட்டுடுமா?
எனக்கு கொல்ல ராஜசேகர், என்னை விட்டு. உன்னை கொலை பண்ண வேண்டாம், உன்னை கொல்ல வேண்டாமா? ப்ளீஸ், உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என்ன மன்னிச்சிரு ராஜசேகர். கோய்ந்தாவா, அடுத்த பலி நாமதான். இனிமே இந்த ஊர்ல இருக்க கூடாது. என்ன செய்யறது? அடி போங்க ஜனியன. பஞ்சு அதாங்க இதோ வந்துட்டேன் சார். நீ வேற எங்கேயா போய் தொடங்க? இன்னைக்கு ராவோட ராவண டெல்லிக்கு போகணும். 7 மணி பிளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணு. இன்னைக்கு சிஎம் தலைமையில சாதனை விளக்க பொதுக்கூட்டம் இருக்கு சார். சாதனை விளக்க போறாரா? இங்க ஒரே வேதனையா இருக்கு. அப்படின்னா ஒரு வேலை செய்ய, மீட்டிங் முடிஞ்சு எந்நேரமானாலும் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறேன். கடைசி பிளைட்டே அது புக் பண்ணியா? சரி சார். புக் பண்றதுக்கு முந்தி ஒண்ணு மறந்துடாது, எங்களை சுத்தி என்னமோ அது போடுறாங்க. செக்யூரிட்டி சார். அதாங்க, அது அதிகமா போடு போ. சரிங்க சார். சக்கரை அடி போட்டு தொலைச்சா? இல்ல சார். அன்பார்ந்த மக்களை, இந்த சாதனை விளக்க கூட்டத்தில் பங்கு கொள்ளும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். வயிற்றுக்கு உணவில்லாமல் கோவிலில் உடைக்கும் சிதர் தேங்காயை சாப்பிட்டு எத்தனையோ ஏழைகள் வாழ்கிறார்கள். அவங்களும் நல்லபடியா சாப்பிடணுங்கிறதுக்காக கோவிலில் சாமிக்கு ஒருவேளையாவது சாம்பார் சாதம் படைத்து ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். கட்டிட வேலை செய்யும் தொழிலாளர்கள் தங்குவதற்கு வீடில்லாமல் பிளாட்பாரத்தில் தங்குகிறார்கள். வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் வீடு வழங்கணுங்கிறதா எங்களோட லட்சியம். தேசிய கொடிக்கு துணி நெய்து கொடுப்பவர்கள் நெசவாளர்கள் தான். அவர்கள் குழந்தைகளுக்கு துணி பஞ்சம். ஆனால் நாட்டில் கட்சி கொடிக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. ஆகையினால் நெசவாளர்களின் பிரச்சனையை உடனடியாக கவனிக்கப் போகிறோம். கலப்படம் செய்யும் வியாபாரிகளை ஒடுக்குவதற்கு நமது அமைச்சர்கள் புது திட்டம் வைத்துள்ளார்கள். இதை பற்றி நம்முடைய ஹோம் மினிஸ்டர் மாண்புமிகு ரெங்கநாதன் அவர்களை நம்மிடையே பேச அழைக்கிறேன். முதலமைச்சர் அவர்களே, சகோதர சகோதரிகளே வணக்கம். நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஊருக்கு ஒரு அரச மரம் வச்சு அதை சுத்தி ஆடுபுலி ஆடுற திண்ணையும் கட்டி பொழுதுபோக்கு வசதி செஞ்சிருக்கோம். சத்துணவு கூடத்துக்கு பக்கத்துல கக்கூசும், பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல பிராந்தி கடையும் இருக்குதுன்னு எதிர்கட்சிக்காரங்க புகார் சொன்னாங்க. இதுக்கெல்லாம் முடிவெடுத்து கக்கூசுக்கு பக்கத்துல இருக்கிற சத்துணவு கூடத்தை கக்கூஸ் ஆக்கிட்டோம். கொஞ்சம் இருங்க, செக்யூரிட்டி விஷயம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், பயப்படாம பேசுறேன். பிராந்தி கடைக்கு பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்தை பார் ஆக்கிட்டோம். இப்ப பள்ளிக்கூடமே இல்லைன்னு கூப்பாடு போடுறாங்க. நெஜவாளர்களை அம்போன்னு விட்டுட்டீங்களே, அவங்க முன்னேறதுக்கு என்ன திட்டம் போட்டிருக்கீங்க? உங்களை வாழ வைக்கிறதுக்கு நிறைய திட்டங்களை வச்சிருக்கோம் ஐயா. எங்க கட்சியில இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் இனிமே கைத்தறி துணி தான் கட்டணும், இல்லைன்னா கட்சியில இருந்து கலட்டி விட்டுருவோம்னு முதலமைச்சர் ஒப்புதலோட இங்க அறிவிக்கிறோம் ஐயா. கைத்தறி நெசவாளர் அதிகமா வசிக்கிற பகுதிக்கு இனி கைத்தறி மாவட்டம்னு பேர் சூட்டுறோம் ஐயா. அத போல செருப்பு தைக்கிற தொழிலாளி அதிகமா பூனை குட்டிக்கு நாய் குட்டிக்கு புல் செக்யூரிட்டி கொடுக்கறானுவா, எனக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன கேடு? நான் என்ன ஊரை சுத்தி பார்க்க டெல்லிக்கு போறேன்னு நினைக்கிறேன்? இந்த நாட்டு மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் உயிரை விட துணிஞ்சவையா. என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு ராத்திரி நான் டெல்லி போகணும். எனக்கு புல் செக்யூரிட்டி நீ கொடுத்து ஆகணும். தயானந்த, கொஞ்சம் என் மேல தயவு காட்டியா? அந்த ஐஜி பாக்கெட்ல நான் போட்ட மைக்ரோபோன் இப்ப எப்படி வேலை செய்வது பார். இந்த தடவை எப்படியோ பொழைச்சுக்கிட்டேன். ஆனா ஒரு நிமிஷம். ஓ மினிஸ்டர் தாயா, இனிமே உன்னை என்கிட்ட இருந்து எவனாலே காப்பாத்த முடியாதுடா முட்டா பாயல. நீ டெல்லிக்கு போறதுக்கு முன்னால என் கையாலேயே உன்னை நான் யமலோகத்துக்கு அனுப்பி வச்சேன். அவங்கிட்ட இருந்தா போனேன் என்னன்னு கேளியா தயானந்து? ஹலோ ஹலோ, வச்சுட்டானா? போன வச்சுட்டானா?
நான் டெல்லிக்கு போறதுக்குள்ள இன்னைக்கு ராத்திரியான எவ்வளவு அனுப்பிடுவேன் பயமுறுத்தானே என்ன செய்வேன்? நான் இங்க இருக்கிறது எப்படியோ மோப்ப முடிச்சுட்டேனே. இதை விட சேஃபான இடமா பார்த்து என்ன தங்க வச்சிருப்பா. கவலைப்படாதீங்க சார், விஐபி கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க ஏற்பாடு பண்றேன். நீ எங்க தங்க வைப்பியோ தெரியாது. ஐயோ என் தலையை காப்பாத்துப்பா. சார், உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம். இங்க ஃபுல் செக்யூரிட்டி இருக்கு. என்னுடைய ஆர்டர் இல்லாம ஈ எறும்பு கூட உள்ள வர முடியாதபடி ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஹலோ ரங்கநாதா, போலீஸ் என்ன மிலிட்டரிய வந்தாலும் சரி, உன் சாவுக்கு தேதி கொடுத்துட்டேன். உன் சமாதிக்கு இடத்தை பிடிச்சிட்டேன். என்ன சார், போன்ல அவன்தானா? ஆமா ஐயா. தயானந்த், நீ மட்டும் என்ன தனியா விட்டுட்டு போடாதப்பா. அவன் எந்த ரூபத்துல வந்து என்ன கொலை பண்ணுவான்னு தெரியல. என்ன அவன் கூட பிறந்த அண்ணனா நினைச்சுக்க. என்ன தனியா விட்டு போடாதய்யா. டோன்ட் வரி சார், நான் இங்கே தான் இருக்கேன். தைரியமா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஹலோ, என்னையப்பா? லைன் கட் ஆயிடுச்சு சார். சார், 1 மினிட். பாத்ரூமுக்கா? சீக்கிரம் ஐயா. உனக்கு நேரங்காலமே தெரியாத. என்னடா திருட்டு மொழி முழிக்கிற? நான் தான் உன் பக்கத்திலேயே தான் இருக்கேன். தயானந்து, தயானந்து, சீக்கிரம் வந்து தொலையா. என்னடா பார்க்க? நான் தான்டா உனக்கு யமன். தயானந்து, தயானந்து, சீக்கிரம் ஐயா. தயானந்த் வருவான் உனக்கு மண்ணை போட. தயானந்த் இல்ல, உன்னை படைச்சவனே வந்தாலும் சரி, என்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்ற முடியாது. துப்பாக்கில 6 குண்டு தாண்டா இருக்கு, அதுக்கு மேல இருக்காது. அந்த புத்திசாலித்தனம் கூட இல்லாம நான் இந்த காவிய போட்டுட்டு அரசியலுக்கு வரலடா. குண்டு தொலைக்காத கவசம் போட்டிருக்கேன் பாரு. ஏய், உன் காதிக்கு 5 வருஷம் தாண்டா ஆயுசு. ஆனா இந்த காக்கிக்கு 58 வருஷம் வரைக்கும் ஆயுசு இருக்கு. என்ன சொன்ன? புத்திசாலித்தனத்தால் இந்த சட்டையை போட்டியா? உன் தலையில எவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்குன்னு நான் பாக்குறேன்டா. வேண்டாம், வேண்டாம். துப்பாக்கியில போடு. இங்கு குற்றவாளி கூண்டில் இருக்கும் ராஜசேகர் தேச துரோக சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலிலிருந்து தப்பியோடியது மட்டுமல்லாமல் ஹோம் மினிஸ்டர் ரங்கநாதன் மற்றும் போலீஸ் டிஐஜி விஸ்வநாதன் ஆகியோரை கொடூரமாக கொலை செய்தது சாட்சியங்கள் மூலம் தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளதாலும் தானே கொலை செய்ததாக இந்த நீதிமன்றத்தில் குற்றவாளி தன் வாயாலேயே ஒப்புக்கொண்டுள்ளதாலும் குற்றவாளிக்கு ஐபிசி 302வது செக்ஷன் படி. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர். ஆர்டர், ஆர்டர். கொலை செய்யப்பட்ட டிஐஜியோட புள்ளனா உங்ககிட்ட ஒரு விவரம் சொல்ல விரும்புறேன். நீங்க சொல்ல விரும்புறத அந்த கூண்டுல ஏறி சொல்லுங்க.
இந்த ராஜசேகருடைய பொண்ணு. திருமணமானதும் நான் ட்ரைனிங் விஷயமா வெளிநாட்டு போயிட்டேன். ஒரு நாள் போன்ல பேசுறப்போ என் ஒய்ஃப் அலற சத்தம் கேட்டுச்சு. சந்தேகப்பட்டு நான் வெளிநாட்டுல இருந்து ரகசியமா உடனே வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோட மாமனாரோட குடும்பத்தை எங்க அப்பா தீர்த்து கட்ட திட்டம் போட்டது எனக்கு தெரிய வந்துச்சு. ஒரு நாள் ஆஷா, என்னங்க எப்போ வந்தீங்க? ஒரு பெரிய ஆபத்து, முதல்ல நாம கிட்ட தப்பிச்சு போனோம். வா. என்னாச்சுங்க? ஐயோ, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், வா. என்னோட மனைவி அத்தையும் எப்படியே காப்பாத்திட்டேன். 2 பேரையும் நான் காப்பாத்த போனப்போ என்னோட மாமனார் ரகசியமா வச்சிருந்த நெகட்டிவ்ஸ் என் கையில கிடைச்சது. யுவர் ஆனர், எங்க அப்பாவோட டைரியை படிச்சப்போ இந்த போதைப் பொருள் விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஹோம் மினிஸ்டர் ரங்கநாத்தும் என் டேடி விஸ்வநாத்தும் கூட்டா கடத்தல் வியாபாரம் நடத்திருக்காங்க நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட சாட்சிங்க இருக்கு. இந்த போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட மத்தவங்களை இங்க ஆஜர்படுத்துறேன். டிஐஜி விஸ்வநாத், ஹோம் மினிஸ்டர் ரங்கநாத் 2 பேரும் ஊர்ல இருக்கிற எல்லா காலேஜுக்கும் போதைப் பொருளை என்ன வச்சுதான் விநியோகிச்சாங்க. இந்த தொழில் எனக்கு சம்பந்தம் இருக்குன்னு ஒரு தடவை இந்த விஷயமா என்ன ராஜசேகர் கைது செஞ்சப்போ தப்பிச்சுக்கிட்டு வந்த என்ன ஹோம் மினிஸ்டர் ரங்கநாத் தான் காசு கொடுத்து துரத்திட்டார். யுவர் ஆனர், என்னிடம் உள்ள ஆதாரங்களை தங்களின் மேலான பார்வைக்கு வைக்கிறேன். இந்த வழக்கின் தீர்ப்பை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கிறேன். சாட்சிகளின் வாக்குமூலத்தை பரிசீலித்து பார்த்ததில் தேசவிரோத குற்றம் சாட்டப்பட்ட ராஜசேகர் நிரபராதி என்பது புலனாகிறது. இருப்பினும் ராஜசேகர் அவர்கள் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு ஹோம் மினிஸ்டர் ரங்கநாதனையும் டிஐஜி விஸ்வநாதனையும் கொலை செய்துள்ள வழக்கில் ராஜசேகருக்கு 3 வருட கடுங்காவல் தண்டனை அளித்து தீர்ப்பு கூறுகிறேன். பைத்தியம், உன் புருஷன் நியாயத்துக்காக போராடினவன் நினைச்சு நீ பெருமைப்படணும். நான் எங்க போயிட போறேன்? சீக்கிரமே நான் வெளியே வரத்தான் போறேன். கவலையே படாத அன்னபூர்ணி. இந்த நாட்டுக்கு என்னால முடிஞ்ச சேவை செய்யத்தான் போறேன். Be bold, my dear. All the best. மக்கள் மன்றமே, மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற கோட்சே ஒரு குற்றவாளிதான். அந்த கோட்சேயை போன்ற கொடியவர்களை சுட்டுக் கொன்ற இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் குற்றவாளியா? அன்று தேசவிரோத குற்றம் புரிந்த சூரப்பனை பிடித்தமைக்காக இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் தம் கைகளால் அசோக சக்கர விருது பெற்றார். இன்று அதே கைகளில் பூட்டப்பட்ட விலங்கும் அவரை பொறுத்தமட்டில் இன்னொரு அசோக சக்கர விருதுதான்.